ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் வந்து பாருங்க, ரொம்ப சப்போர்ட் கொடுங்க. போன வாட்டம் விடாமுயற்சி வந்து சரியா போலன்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்துச்சு. பட் ஆனா இந்த வாட்டி அப்படி கிடையாது. எல்லாரும் வந்து சப்போர்ட் கொடுங்க, எல்லாரும் வந்து படத்தை பாருங்க. மஸ்ட் வாட்சபிள் மூவி இது. ஏகே உடைய இதுல மூவிஸ்ல இது ஒரு ஐகானிக்கான மூவியா இருக்கும். அது வந்து ஆதிக்கு மட்டும்தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஆதிகண்ணன் வந்து ரொம்ப எப்பெல்லாம் ஏகேவை பார்க்கணும்னு நினைச்சோமோ அப்பெல்லாம் இந்த படத்தை காமிச்சிருக்காரு ப்ரோ. பிஜிஎம்லாம் வந்து பழைய சாங் ரெஃபரன்ஸ்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் அது வந்து ஜிவிஎம் வந்து அப்படி தெரியாம நல்லா அதை ரீமிக்ஸ் பண்ணி நல்லாவே பண்ணியிருக்காரு ப்ரோ. நல்லாவே இருந்துச்சு. கண்டிப்பா இது வந்து போன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமா ஒர்க் அவுட் ஆகுது. வந்து நீங்க தியேட்டர்ல பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, நல்லா வைப் பண்ணிட்டு போலாம் ப்ரோ படத்தை. அர்ஜுன் தாஸ் வந்து அது நான் படத்தை சொல்லி இது கெடுக்க விரும்பல ப்ரோ. எல்லாரும் வந்து பாருங்க, அர்ஜுன் தாஸ் நல்லாவே பண்ணிருக்காரு. நல்ல சஸ்பென்ஸ் இருக்கு உள்ள படத்துல. கதையா தாண்டி ஏகேக்காக வந்து படத்தை பாருங்க, நல்லா இருக்கும் ப்ரோ. தேங்க்ஸ். படத்தை பாருங்க, அது நான் சொல்றேன். படத்தை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் ஏகே ஃபேன், அதனால வந்து பியூர் ஏகே ஃபேன் நான். ஸோ படத்தை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. வந்து எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. ஃபைட் சீன், அதாவது வந்து இது அந்த அன்பறிவு மாஸ்டர்ஸா இருப்பாங்கல்ல, அவர் இந்த படத்துல இல்ல. ஆனா அவங்க எல்லாம் பண்ணா எப்படி இருக்குமோ அதோட நல்லாவே பண்ணிருக்காங்க. இத்தனை படத்துல ஏகே எப்படி பார்க்கணும்னு ஒரு அஜித் ஃபேனும் எதிர்பார்த்தாங்களோ, இந்த மங்காத்தாக்கு அப்புறம் சரியா எந்த படமும் போல பெருசா. அந்த 10 படம் 15 படம் சேர்த்து வச்சு ஆதிக்கு இந்த படத்தை கொடுத்துருக்காரு. கண்டிப்பா வந்து எல்லாரும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ. தேங்க்ஸ். ரேட்டிங்லாம் கிடையாது ப்ரோ, 10 out of 10 கொடுக்கும் ப்ரோ. நான் படம் சூப்பரா இருந்தது ப்ரோ. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 50 படம் இதுக்கு முன்னாடி நடிச்சிருந்தாருல, எல்லா படத்தையும் சேர்த்து ஒரே படமா எடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கும், அந்த மாதிரி படம் ப்ரோ இது. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு ஃபேனு ஒரு ஆளை வந்து நம்ம 50 வருஷமா கவனிச்சு ஒரு படம் எடுத்தோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி படம் ப்ரோ இது. அந்த மாதிரி படத்தை வந்து இப்போ ஒரே படமா கொடுத்துருக்காங்க. 50 படத்தை சேர்த்து ஒரே படமா கொடுத்தா எப்படி இருக்கும் ப்ரோ? ரெஃபரன்ஸ்னா எப்படி சொல்றது, ஒரு பாட்டு போட்டா இது ஒரு ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க, பழைய பாட்டு போட்டா இது ஒரு ரெஃபரன்ஸ். அப்படிலாம் இல்லை, எல்லாமே போடுறது தானே. இது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி. இந்த ட்ரெண்டுக்கு இப்போ என்ன வேணும்? இப்போ விடாமுயற்சியில வந்து எல்லாமே சொன்னாங்க ஸ்லோவா போகுது, எல்லாமே இப்படி இருக்குது, ரொம்ப ஸ்லோவாகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ இது அப்படி கிடையாது. ஸ்லோவா போகுதுன்னு சொன்னவங்க எல்லாத்துக்கும் தூக்கி வச்சிட்டாங்க. ஸோ அதனால இந்த படம்லாம் யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இந்த படம் இருக்குது. நெகட்டிவ் ரிவ்யூஸ் யாருமே சொல்லவும் மாட்டாங்க. சொல்றாங்கன்னா அவங்க யாருன்னா காசு கொடுத்து யாருன்னா அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. சரியா ப்ரோ? மியூசிக் அந்த மாதிரி ப்ரோ. படத்தோட மியூசிக்கு நம்ம பழைய பாட்டு நிறைய போட்டுக்கிறாங்க. பழைய பாட்டு புலி பாட்டுலாம் நிறைய போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் இன்னும் சூப்பரா இருக்குது. அதெல்லாம் நம்ம தெருவில் போய் டான்ஸ் ஆடுற பாட்டை உள்ள போய் டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லிட்டு ஆட வச்சு தலையை ஆடுறாரு, நாங்களும் ஆடுறோம். அந்த மாதிரி ஃபேன் பேஸ் எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. சென்டிமெண்ட், காமெடி எல்லாமே இருக்குது ப்ரோ படத்துல. அல்டிமேட் ப்ரோ. 100 out of 100 ப்ரோ படத்துக்கு. தேங்க்ஸ் ப்ரோ. படம் ரொம்ப நல்ல படம்னு. எனக்கு வந்து எப்படின்னா, நாங்கள் படம் பார்க்குறோம், இப்போ டைட்டில் கார்டு எடுத்து ஒரு ஸ்டேட்டஸ் போடுவாங்களா, எத்து பாக்கெட்டில் வச்சுருவாங்களா, இல்லை எங்கே வச்சிடும், வைக்கவே முடியாது. ஒரு ஸ்டேட்டஸ் நல்ல சீன் போடுறாங்கன்னா படமே ஃபுல்லாக போட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி எடுத்துக்கிறாருண்ணே. ஒரு இடத்துல ஒரு 1 minute கூட ஒரு லேக் இருக்காதுண்ணே. எப்போ ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் செகண்ட்லேருந்து லாஸ்ட் செகண்ட் வரையுமே படம் ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ். எதிர்பார்க்கவே முடியாது இப்போ யார் வரான்ட்டு. அந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் தாண்டி ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குதுண்ணே. அந்த சர்ப்ரைஸை யாருமே நினச்சி கூட பார்த்துக்க மாட்டாங்க. படம் ஸ்லோவாக தான் ரெஃபரன்ஸ் இருக்குண்ணே. அதுதான் உண்மையாக சொல்ல போனால் அது எங்கள் ப்ளஸ்ஸு. ரெஃபரன்ஸ் இருக்கிறது உண்மையாக ப்ளஸ் தான். ஃபேன் பாய்க்கு ஒரு ஃபேன் பாய் சம்பவம் எப்படி பண்ணிடுறா, உண்மையாக ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தானே. அவர் எவ்வளோ அங்கே ரசிச்சிருப்பாரோ அதே நாங்களும் ரசிச்சோம், நம்புறோம். ரொம்ப சந்தோஷம் இந்த படம். நான் பிஜிஎம் உண்மையாக ஜிவி வந்து இப்போ அந்த ஓஜி சம்பவம் பாட்டு வந்தது இல்லை, அப்போ வந்து நிறைய பேர் குறை சொன்னாங்க, நல்லா இல்லை. ஆனால் தேட்டரில் பார்க்கும்போது டாப் கிளாஸ்ங்க. உண்மையாக சொல்ல போனால் வேற மாதிரி பண்ணியிருக்காரு, செம்ம கிளாஸாக பண்ணியிருக்காரு. ஒரு சாங்கும் ரெட்ரோ சாங் ஒன்று, நிறைய ரெட்ரோ சாங் இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் இது வந்து எப்படி பார்க்கலாம்னா, இவர் வந்து எங்களுக்கு ஃபேன் பாய் சம்பவமா, இவருனால நாங்கள் இப்போ விடாமுயற்சிலாம் எப்படி பண்ணீங்க, ஒன்றுமே இல்லை, அமைதியாக இருக்கிற, அமைதியாக கத்தவே மாட்டீங்க, செலிப்ரேஷனே இல்லை. 100% செலிப்ரேஷன், 100% அஜித் சார் படம். ஐயோ ஆனால் அவங்க சீன்லாம் சான்ஸே இல்லைண்ணா. அவங்க வர ட்விஸ்ட் மேலே 1 செகண்ட் 10 செகண்ட் 1 நிமிஷம்லாம் போக மாட்டாங்க. நின்று அவங்க ஒரு சிறப்பாக ஒரு சம்பவம் செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் படம் பாருங்கள், உண்மையாக பிடிக்கணும். அஜித் சார்னா மாஸ், அஜித் சார்னா கிளாஸ், அஜித் சார் தான் இப்போ டாப். தேங்க்ஸ். நல்லா இருக்கு, ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு. ஃபுல்லாக ரெஃபரன்ஸ் தான், படம் ஃபுல்லாக ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. அவர் நடித்த படத்துலேருந்து ரெஃபரன்ஸு, அதுக்கப்புறம் சிம்ரன் யூஸ் பண்ணியிருக்காங்க, திரிஷா, அவங்க பழைய படத்தில் இந்த இருக்கிற டைலாக்ஸ் எல்லாம் தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க.
அதான் ஒரு ரீல்ஸ் பார்த்த மாதிரி இருக்கும். 2.5 மணி நேரம் ரீல்ஸ் அப்படி ஓட்டி ஓட்டி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அந்த ரீல்ஸில் வர சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணி டான்ஸ்லாம் ஆடுறாங்கல்ல, அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கு. மியூசிக் பிஜிஎம்லாம் நல்லா போட்டு நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதான் இந்த ஜென்ரேஷன் நம்ம 2K கிட்ஸ்க்கு நல்லா பிடிக்கும் இது. அதுக்கப்புறம் 90s ஜென்ரேஷன், இப்போ 2K கிட்ஸ் வந்து இந்த பழைய சாங்ஸ்லாம் ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்கல்ல, இதெல்லாம் அவங்க போய் தேடி பார்க்கலாம். இப்போ இந்த சாங்ஸ்லாம் வச்சிருக்காங்களே, இப்போ வாலி படம்னா வாலி படத்தை போய் அவங்க பார்க்கலாம். அதனால அந்த ரெஃபரன்ஸ்லாம் வச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. அவ ஏகேனா யாருன்னு தெரியும். ஃபைட் சீக்வன்ஸ் சூப்பரா இருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ் அர்ஜுன் தாஸ் நல்லா பண்ணியிருக்காரு. அவருடைய இதுக்கு நல்லா டியூவல் ரோல்ல வராங்க அவங்க. ஒரு சின்ன கதை வச்சிருக்காங்க. அதான் அப்பா பையன் கதை மாதிரி தான். பட் எமோஷனலாக எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது படத்தில். அப்படியே போய் பார்த்துட்டு என்ஜாய்மெண்ட்டாக, ஒரு லாஜிக் இல்லாமல் ஒரு ஃபேண்டசி ஃபிலிம், அவ்வளோதான். படத்துக்கு அவருக்கான படம். ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு கூட சில பேருக்கு பிடிக்கலாம், எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் கதை இல்லைல்ல, ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போகுது. ஒன்றுமே கதைலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம பெரிய ஹீரோன்னு போது ஒரு மெசேஜ் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம்ல, அந்த மாதிரி இல்லை. ஒரு ஃபேன்ஸ்க்காக எடுத்திருக்காரு, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஒரு 8 கொடுக்கலாம், அவ்வளோதான்.